ஹலோ கைஸ், வெல்கம் டு சினிஃபைல் ரீஆண்ட்ரூ. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சென்சார்ஷிப் ஏன் ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம்? சென்சார்ஷிப்னால என்னென்ன நடக்கும் ஒரு படத்துக்குங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போயிடலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட்டு சென்சார்ஷிப்போட டைப்ஸை பத்தி சொல்றேன். டைப்ஸ்னா ஒண்ணும் இல்ல. நமக்கு சர்டிஃபிகேட் குடுப்பாங்க ஒரு படத்துக்கு. யூ, யூஏ, ஏன்னு. யூனா 7 வயசுலேருந்து மேல இருக்கவங்க பார்க்கலாம். யூஏனா 13 வயசு, 16 வயசு மேல இருக்கவங்க பார்க்கலாம் அவங்க பேரண்ட்ஸோட. ஏன்னா வெறும் அடல்ட் 18 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் பார்க்க முடியும். சில படம்லாம் வந்து 21+ கூட இருக்குது. அது வந்து இந்த தமிழ்நாட்டுல இருக்க சென்சார் போர்டு அந்த படம்லாம் ரிலீஸ் பண்ணவே கூடாது. மெயின் கேட்டகரி யூ, யூஏ, ஏ இந்த கேட்டகரிஸ் தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து சென்சார்ஷிப்போட ஒர்க்கிங் பேட்டர்ன். அவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்க? ஒரு படத்தை எப்படி பார்ப்பாங்க? நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும். அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு 5 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு லேடி கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்கலாம் சேர்ந்து ஒரு படத்தை பார்த்து அந்த படத்துக்கு வந்து சென்சார்ஷிப் கொடுப்பாங்க. கட்ஸும் கொடுப்பாங்க. அந்த கட்ஸ்லாம் என்ன மாதிரி கட்ஸாக இருக்கும்னா வந்து சில சீனை படத்தை விட்டு தூக்க சொல்லுவாங்க. ஒரு சில கெட்ட வார்த்தைக்கு பீப் போடுவாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல பிளர் பண்ண சொல்லுவாங்க. ஏதாவது எக்ஸ்ட்ரீம் வைலன்ஸாக இருக்கு, தலையை வெட்டுற சீனு இல்லை தலை நசுங்குற சீன் மாதிரி இருந்தால் அங்கே இடத்துல பிளர் பண்ணுவாங்க. நியூடிட்டியாக இருக்க சீன்லையும் பிளர் பண்ணுவாங்க. சாங்ஸில் கூட சில சேஞ்சஸ் பண்ணுவாங்க. சென்சார் போர்டு வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து வேற லிரிக்ஸ் இருக்கும். சென்சாருக்கு அப்புறம் லிரிக்ஸை மாற்றுவாங்க. சில வார்த்தையை மட்டும் மாற்றுவாங்க. அந்த மாதிரிலாம் கூட சென்சார் நிறைய பாட்டு போயிருக்கு. இதெல்லாம் ஏன் பண்றாங்க? சென்சார்ல ஒரு விஷயத்துக்கு பீப் போடுறாங்க. ஒரு வார்த்தைக்கு பீப் போடுறாங்க. சென்சார்ல வந்து நிறைய விஷயத்த கட் பண்ணி தூக்க சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னா வந்து சில பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால சொல்றாங்க. சில ஜாதியோட பேரை வந்து சென்சார்ல பீப் போடுவாங்க. சில ஒரிஜினலா வாழ்ந்த பொலிட்டிக்கல் லீடரோட பேரு வந்து படத்துல வருதுன்னா அவங்க பேரையும் வந்து பீப் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சர்க்கார் எடுத்துக்கலாம். லியோல பாட்டுல பீப் போடுறதா எடுத்துக்கலாம். பத்தாது பாட்டில் நான் குடிக்க அண்டால கண்டா சேஸ் அடிக்க டம் 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 டம். இதுல முக்கியமா நான் சொல்ல வேண்டிய படம் வந்து இந்த மாதிரி சென்சார் அதிகமா போட்டது வந்து உரியடின்னு ஒரு படம் இருக்கு. 2016ல விஜயகுமார் டைரக்ட் பண்ணி நடிச்சு மியூசிக் பண்ணி எல்லாமே அவர் தான் பண்ணாரு. எல்லா பெஸ்ட் டெபியூட் அவரும் அந்த வருஷம் 2016ல 10 வருஷம் முன்னாடி அவர் தான் வாங்கினாரு. என்னை பொறுத்த வரைக்கும் உரியடி வாஸ் த பெஸ்ட் காலேஜ் லைஃப் ஃபிலிம். காலேஜ் லைஃப்ல எப்படி அந்த காலத்துல இருந்தது, என்னென்ன அரசியல் அந்த படத்துல பேசினாங்க, ஜாதி ரீதியா அந்த படத்துல அவங்க பேசின விஷயத்துக்கு அங்க நிறைய ஜாதி பேர் வந்து பீப் போட்டிருப்பாங்க அந்த படத்துல. அந்த படம் இத்தனைக்கும் ஒரு 18+ சீன் இருக்காது, பெருசா கெட்ட வார்த்தை இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா அந்த படம் ஏ ரேட்டட் 18 வயசு மேல வந்து அந்த படம் பார்க்க முடியும். அதுல ஒண்ணுமே இருக்காது அந்த மாதிரி. அப்பவே சென்சார் வந்து இப்போ இல்ல, சென்சார் போர்டு வந்து ரொம்ப வருஷமா இதே மாதிரி தான் வேலை செய்யுது. சென்சார் போர்டு எப்பவுமே வந்து ரைட் விங்குக்கு தான் சப்போர்ட் பண்ணும். இப்போ சில பேர் வந்து லெஃப்ட் விங், ரைட் விங் சொல்லுவாங்க. அது ஒரு பொலிட்டிக்கல் இது. அது லெஃப்ட் விங் டைரக்டர் சில பேர் இருக்காங்க. லைக் பா ரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன், இந்த மாதிரி வந்து பிற்பட்ட சமூகத்தோட மக்களோட வலிய படமா எடுக்கிற சில நிறைய நல்ல நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க. மக்களோட யதார்த்தமான வாழ்க்கைய படமா எடுக்கிற நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி படங்களுக்கு தான் சென்சார் வந்து பயங்கரமா அடிக்குது. கட்டு கொடுக்குது, நிறைய பீப் போடுது. ஏன் வடச்சென்னை படத்துக்கே வந்து எத்தனையோ பீப் போட வச்சிருந்தாங்க. ஏ ரேட்டட் வாங்கி கூட அந்த படம் அதனால தான் அவர் ஏ ரேட்டட் வாங்கினார். ஏன்னா ஏ ரேட்டட் இல்லைன்னா அந்த படத்துக்கு வந்து ஏகப்பட்ட பீப் வந்துருக்கும். ஆடு கிளம்பி 500 பீப் போட சொன்னாங்க சென்சார்ல. அப்போ வந்து அவர் எவ்வளோ கட் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாரு. அந்த மாதிரி சென்சார் வந்து இப்போ இல்லை, ரொம்ப வருஷமா வந்து பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருக்கு டேரக்டர்ஸ்க்கு. ஒரு சில டேரக்டர்ஸ்க்கு மட்டும். அந்த ஒரு சில டேரக்டர் சொன்னல அவங்களாம் வந்து ரைட் விங்கை சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா வந்து இந்த டேரக்டர்களோட படத்துலலாம் என்ன இருக்குன்னா வந்து ஒரு இடத்துல இருக்க மக்கள் மட்டும் நல்லவங்க, இன்னொரு இடத்துல இருக்கவங்க கெட்டவங்க. இதே தான் அவங்க படத்துல காட்டுவாங்க. அக்ரகாரத்துல இருக்கவன் நல்லவன், சேரியில இருக்கவன் கெட்டவன். என்னடா இது? எல்லா படத்துலயும் போயிட்டு கிரிமினல்ல போயிட்டு சேரியில இருந்து தூக்குற மாதிரி தான் வந்து அவங்க படத்துல காட்டுவாங்க. நல்லவங்க எல்லாம் பெரிய ஜாதிக்காரங்க மாதிரி தான் அவங்க படத்துல வந்து சித்தரிப்பாங்க, காட்டுவாங்க. அந்த மாதிரி சில டேரக்டர்லாம் முதல் ஆள் வந்து நம்ம ஐயா சங்கர் அவர்கள், நான் நம்பர் 1. நம்ம முத்தையா, அடுத்து நம்ம மோகன்ஜி, அவர் பெரிய கல்பிரிட். திரௌபதி, ருத்ரதாண்டவம், பகாசுரன், திரௌபதி தூர எடுத்திருக்காங்க. அந்த ஆள் படம் மட்டும் கரெக்டா ரிலீஸ் ஆயிடும் எல்லா வருஷமும். அதுவும் இந்த பகாசுரன்லாம் அவர் பண்ண வேலை எவ்வளோ அபத்தமான சில காட்சிகள், ஃபீமேல் ப்ராஸ்டியூஷன் அந்த மாதிரி அந்த படத்துல வந்து ஏகப்பட்ட சீன்லாம் அவர் எவ்வளோ அடல்ட் சீன் இருந்தது. ஃபேமிலியோட குழந்தைங்களோட பார்க்க முடியாத சீன்லாம் இருந்தது. டு பி ஃப்ராங்க் அந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தரல, யூஏ தான் கொடுத்தாங்க. அந்த படத்துல கண்டிப்பா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும். ஆனா வந்து சென்சார் போர்டு வந்து நீங்க நோட் பண்ணி பாருங்க, எந்தெந்த படத்துக்கு எப்படி இப்படிலாம் வேலை செய்யுது அப்படின்னு பாருங்க. கேவலம் கூலி படத்துக்கே ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தானுங்க. மொத்த ஒரு மயிரம் இல்ல கூலியில, எதுவுமே அசிங்கமா இல்ல, ஒண்ணுமே இல்ல கூலியில. கூலிக்கெல்லாம் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தானுங்க. கூலியோட விக்ரமல வைலன்ஸ் அதிகமா இருக்கும். எந்த பேசஸ்ல இவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு நமக்கு புரியுது இல்ல சில படத்துக்குலாம். அந்த மாதிரி எத்தனையோ படங்கள் சென்சார் போர்டு விளையாடி இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா சென்சார் போர்ட்டால் தாக்கப்பட்ட ஆள் வந்து நம்ம தளபதி விஜய். அவரோட படங்கள் லைக் தலைவா,
கத்தி, துப்பாக்கிக்கு பெரிய பிரச்சனை நடந்தது தமிழ்நாட்டுல. தலைவாக்கு பெரிய பிரச்சனை நடந்தது. சர்க்கார் அப்போலாம் 2 சீன தூக்கிட்டாங்க. ஜெயலலிதா மேடம் பேர் வர சீன வந்து பீப் போட்டாங்க. ஒரிஜினல் பேர் வர சீன் பீப் போட்டாங்க அந்த படத்துல. அந்த மாரி வந்து லியோ படத்துலயும் பண்ணாங்க. இப்போ ஜனநாயகன் ரிலீஸே ஆகல. இந்த சென்சார் போர்டு எல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான் வந்து சென்சார் போர்ட கண்ட்ரோல் பண்ணுது. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் யாருன்னு தெரியும். அவங்கள பத்தி நம்மளால பெருசா பேச முடியாது. என்னண்ணே பயந்துட்டியா? பயமில்ல. இப்போ நம்ம ஊர்ல தான் சென்சார் போர்டு இந்த மாதிரி வேலை செய்யுதுன்னு பார்த்தா எல்லா ஊர்ல சென்சார் போர்டு இப்படிதான் வேலை செய்யுது. ரைட் விங்குக்கு மட்டும்தான் சப்போர்ட். ரைட் விங்காரன் எப்படி படம் எடுத்தாலும் சப்போர்ட். வெறும் இப்போ இந்து முஸ்லீம் பிரிவினை வச்சே படம் நிறைய வந்துச்சு. எக்ஸாம்பிள் நம்ம துரந்தர் 2ல வந்து நீ நம்ம ஊர்ல நிறைய பேரை கொல்றப்பா, இப்போ பாகிஸ்தான் போ, அங்க இருக்க எல்லாரையும் கொல்லு, அந்த ஊருக்காரனை சாவடின்னு சொல்லி கில்லிங் மிஷினா அனுப்புவாங்க. இப்போ துரந்தர் 2 வந்து ஆஸ் அ சினிமாவா பார்த்தா துரந்தரா இருக்கட்டும், சாவாவா இருக்கட்டும், பாஜிராவ் மஸ்தானியா இருக்கட்டும், பத்மாவத்தா இருக்கட்டும், இந்த மாதிரி எத்தனையோ நல்ல நல்ல படங்கள் இருக்கு. இந்த எல்லா படத்துலயும் வந்து கதை, ஸ்கிரீன் பிளே, மேக்கிங் வைஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் துரந்தர் தான் இந்தியாலேயே பெஸ்ட் ஸ்டண்ட் ஒர்க் பண்ண படம்னு நான் சொல்லுவேன். துரந்தர் வந்து அந்த வசூலுக்கு தகுதியான படம் தான். அந்த பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு பெரிய ஹிட்டுக்கெல்லாம் தகுதியான படம் தான். ஆனா ஒரு நல்ல படத்தை எடுத்துட்டு அதுல நீங்க வந்து பொய்ய திணிக்க கூடாது. இலை முழுக்க தடபுடலா விருந்து வைப்பான், மூலையில கொஞ்சம் பீய தடவி விட்டுருவான். 60,000 கோடி ஃபேக் கரன்சி தயாரிச்சு இந்தியாக்குள்ள எடுத்து வர பார்த்தாங்க. அதனால தான் டிமானிட்டேஷன் பண்ணோங்கிறதெல்லாம் மயிறு காரணம். அதனால ஒரு மயிரும் பண்ணல, நீங்க டிமானிட்டேஷன் எதுக்கு பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இவங்க படம் எடுத்து 10 வருஷம் கழிச்சு வந்து இந்த மாதிரி இதான் டிமானிட்டேஷனுக்கு காரணம்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து உருட்டுற அவசியமே இல்லை. இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னா ஒரு படத்தை மூலியமா மக்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனையோ, ஒரு கருத்தையோ, ஒரு எமோஷனையோ வந்து ஈஸியா கன்வே பண்ண முடியும். சினிமா வந்து எதுக்கு ஒரு ஆர்ட் ஃபார்மும் சினிமாவில் இருக்குன்னா வந்து சினிமா வந்து மக்களோட பர்சனலாக கனெக்ட் ஆகும். அந்த பர்சனல் கனெக்டை வந்து நீங்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்கன்ற. யாராவது வந்து ஒரு படத்தை வந்து படமாக பாருங்கன்னு சொன்னா வச்சுங்க, அவனை தான் நீங்கள் முதல்ல அடிக்கணும். அதனால் ஒரு படத்தை வந்து வெறும் படமாக மட்டும் பார்க்க முடியாது. படத்தில் வந்து நீ சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். படத்தில் வந்து எல்லாமே சரியாக இருக்கணும். ஒரு காலத்தில் சொல்லுவாங்கல்ல, எம்ஜிஆர் வந்து படத்தில் வந்து சிகரெட் பிடிக்க மாட்டாரு, தண்ணி அடிக்க மாட்டாரு, பெண்களை தொடாமல் நடிப்பார், இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஏன் நம்ம எஸ்டிஆரோட அப்பா டி ராஜேந்திரன் சார் அவர் ஒரு காலத்துல வந்து அந்த மாதிரி தான் டிசிப்ளினா நடிப்பாருன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னா எம்ஜிஆர் சார் இவங்கலாம் எதுக்கு பண்றாங்கன்னா வந்து அவங்க ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி நான் நடிச்சா என் ஃபேனை வந்து ஒழுக்கமா இருப்பான் அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன்லாம் அந்த காலத்துல பண்ணாங்க. ஆனா இப்போ இருக்க மாடர்ன் சினிமால எல்லாரும் அந்த மாதிரி பண்ண முடியாது. சினிமா ஆஸ் அ லிபர்ட்டி, சினிமா லிபர்ட்டி உள்ள நீங்க என்ன வேணாலும் ஒரு சினிமா உள்ள பண்ணிக்கலாம். அதுக்குன்னு அந்த லிமிட்டை தாண்டக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, சினிமாவுக்கும் அந்த எல்லைகள் கரெக்டா இருக்கு. அந்த எல்லைகளுக்கு ஏத்த மாதிரி நல்ல படங்களை எடுக்கணும். இஷ்டமயிருக்கு படம் எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து நிறைய படங்கள் வந்து எடுக்கிறாங்க, அதுக்கெல்லாம் வந்து சென்சார் கொடுக்குறாங்க. தெலுங்கு சினிமால எடுக்கிற எல்லா படத்துலயும் ஐட்டம் சாங் இல்லாம படம் இருக்காது. ஒரு படத்துல வந்து ஒரு ஐட்டம் சாங், ஒரு டூயட் சாங் எதுக்கு வைக்கிறாங்கன்னா அது மூலம் தெரிஞ்சுங்க. இப்போ ஹாலிவுட்ல ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃபைனலா ஒரு லவ்வோட எக்ஸ்ட்ரீமா செக்ஸ்ல காட்டுவாங்க. ஆனா இங்க ஊர்ல இருக்க ஆடியன்ஸ் வந்து செக்ஸை வந்து எல்லாராலையும் ஈஸியா காட்ட முடியாதனால அதுக்கு பதிலா ஒரு ரொமான்டிக் சாங்காவோ ஒரு ஐட்டம் சாங்காவோ விமனை வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ணி ஒரு செக்ஸ் பீஸாவோ செக்ஸ் டாலாவோ படத்துல காட்டிக்கிட்டே வராங்க. அந்த மாதிரி நிறைய படங்கள் வருது. அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு 10 படம் வருது. இப்ப கூட பெட்டின்னு ஒரு படம் வந்தது, ஹீரோயினை செக்ஸ் டாலா யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி வந்து ஹீரோயினை ஒத்துக்குவாங்க அந்த மாதிரி சீன்லாம் நடிக்க. இந்த மாதிரி பண்றதுனாலதான் வந்து இங்க வந்து சினிமா இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி இருக்கு. எல்லா பெரிய ஹீரோ படத்துலயும் பாருங்க, ஃபீமேல் கேரக்டர் சும்மா வந்துட்டு போற கேரக்டர் தான். நீ பெண்களுக்கு படத்திலேயே முக்கியத்துவம் கொடுக்கணும்னா எதுலதான் முக்கியத்துவம் கொடுப்ப? ஒரு படம் ஸ்கிரீன் பிளேல பெண்களுக்கு பாட்டே இருக்காது. அந்த மாதிரி வர படங்கள் தான் இங்க முக்காவாசி இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கணும். சென்சார் போர்டுல இந்த மாதிரி படத்துலாம் வந்து ஈஸியா அலோவ் பண்றாங்க. இது மெயினா வந்து மூவிஸ் வரைக்கும் இருந்தா கூட பரவாயில்ல, சீரீஸ்க்கும் வந்துட்டானுங்க. இது எப்போ இந்த பிரச்சனை ஆரம்பிச்சுன்னா 2 சீரீஸ் சொல்லலாம். ஓடிடிக்கு வந்த பிரச்சனை இது. ஒன்னு லீலா 2019 வந்து, இன்னொன்னு வந்து பாத்தால் லோக்ல ஒரு சீன் வரும். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ட்ரெயின்ல உட்காந்து ஒரு முஸ்லீம் பையனும் முஸ்லீம் அப்பாவும் வந்து மட்டன் சாப்பிட்டு இருப்பாங்க. பக்கத்துல இருக்க ஒரு இந்து பொம்பளை வந்து அது பீஃப் சாப்பிடறாங்கன்னு நினைச்சு அங்க இருக்க ஆளுங்கிட்ட சொல்ல அந்த பையனை அடிச்சே கொல்லுவாங்க. இதே நார்த்ல ஒரு இடத்துல உண்மையில நடந்த சம்பவம், அது அப்படியே சீரியஸா வச்சாங்க. அதை வச்சதுனால அது ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி, பெரிய பிரச்சனை. அதை தூக்கணும் அளவுக்கு அந்த சீரீஸ்க்கு வந்து பெரிய நெருக்கடியை கொடுத்தாங்க அந்த டைம்ல. அதே மாதிரிதான் லீலா, நம்ம இமா குரேஷன் மேடம் இருப்பாங்களா, வள்ளி மேல வந்தவங்க, அவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த சீரீஸ் வந்து எப்படின்னா, இப்போ இருக்க லீடரே, இப்போ சென்ட்ரல்ல யார் வாழ்ந்துட்டு இருக்காரு, நம்ம தலைவர், அவர் இன்னும் 50 வருஷம் 100 வருஷம் இந்தியாவில வந்து ஆட்சி பண்ணா இந்தியா எப்படி மாறும், இந்தியா எந்த நிலைமைக்கு போகும், ஒரு ஃபியூச்சரை பத்தி இந்தியா வந்து எவ்வளவு மோசமான நிலைமைக்கு போக வாய்ப்பு இருக்குங்கிறத அப்பட்டமா காட்டியிருப்பாங்க. அந்த சீரீஸ் வரும்போது நிறைய பிரச்சனை நடந்தது. இவங்க உண்மையிலே பண்ண சில விஷயங்கள், இவங்க உண்மையிலே ரொம்ப அசிங்கமா பண்ண சில விஷயங்கள்லாம் அந்த சீரீஸ்ல இருக்கும். அதனால அது பெரிய பிரச்சனையாச்சு அந்த சீரீஸ் வரும்போது கூட. அதுக்கப்புறம் இந்த சீரீஸ் சீசன் 2 கூட வரல. அந்த மாதிரி வந்து சீரீஸையும் இவங்க விட்டு வைக்காம பூந்துட்டாங்க. இப்ப சீரீஸ்லயும் இவங்க ரைட் விங் சப்போர்ட் பண்ண கருத்துலாம் இருக்கு. ஆனா வந்து உண்மைய, ஒரு வலிய, ஒரு சமூகத்தோட கஷ்டத்தை படமா எடுக்கிற டைரக்டர்ஸோட படத்துக்கு சென்சார் போர்டு ரொம்ப கஷ்டம் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி சொல்லணும்னா வந்து இப்போ லூசிஃபர்னு மலையாளத்துல ஒரு படம் வந்ததுங்க, லூசிஃபர் 2.
மோகன்லால் சார் நடிச்சு பிருத்திவிராஜ் டைரக்ட் பண்ணி. அந்த பார்ட் 2 வந்து பார்ட் 1 லெவலுக்கு இருக்காது. பட் அதுல ஒரு சீன் வரும் 3 மினிட்ஸ்க்கு. குஜராத்ல நடந்த ரயட் சீனு. 3 நிமிஷம் சீனை தூக்கலன்னா படத்தையே தூக்குனாங்க. ஸ்பாட்ல அந்த சீனை தூக்குனாங்க. அந்த மாதிரி வந்து சினிமால வந்து இந்த மாதிரிலாம் வந்து உண்மையை எடுத்தா நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை. பிளாக் ஃப்ரைடேன்னு ஒரு படம் இருக்கு. அருணா கஷ்யப் யாருன்னு தெரியலனா சில பேர் சொல்லுவாங்க லியோல வந்து குண்டு வாங்கிட்டு போவான்னு சொல்லுவாங்க. இமேகா நோடின்னு ஒரு படம் இருக்கு நயன்தாரா மேடம்து. அதுல வில்லனா நம்ம அருணா கஷ்யப் தான் பண்ணிருப்பாரு. இந்தியாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர். நவாசுதீன் சித்திகி இன்ட்ரோடியூஸ் பண்ண வச்சதே அவர்தான் பிளாக் ஃப்ரைடே படத்துல. பிளாக் ஃப்ரைடே இந்தியால வந்து எங்கேயோ வந்து ரிலீஸ் ஆகாத மாதிரி பேன் பண்ண அப்பவே பண்ணாங்க பிளாக் ஃப்ரைடே. ஸ்டாக் மார்க்கெட் அட்டாக் மும்பைல பண்ணாங்க. அது எப்படி பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சுங்க, அது புட்டுன்னு அந்த படத்தை ரியாலிட்டியா இருக்கும். அந்த படத்தை பேன் பண்ணாங்க. இந்த மாதிரி அபேண்டன் குயின்னு ஒரு படம் இருக்கு. சந்தோஷ்னு ஒரு படம் இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்தது. இந்த வீடியோ நான் பண்ணணும்னு நினைச்சது காரணமா இருந்தது ஒரு படம். நீலிரான்னு ஒரு படம். நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து இப்போ வந்தது பாருங்க மே 18 ஈழத்துல நடந்த இனப்படுகொலை அப்போ நடந்த டைம் பீரியட் நடக்கிற கதை. இந்த மாதிரி படத்தை எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப வருஷமா பல டைரக்டர் ரொம்ப ஆசைப்பட்டு நினைச்ச ப்ராஜெக்ட் இது. அங்க நடந்த இனப்படுகொலைக்கு அங்க நடந்த உண்மையை படமா எடுக்கணும்னு பல டைரக்டர்ஸ் ஆசைப்பட்டாங்க. பல படங்களும் எடுக்கப்பட்டுச்சு. ஆனா எந்த படத்துக்கும் சென்சார் கொடுக்கப்படவில்லை. இப்போ வந்து இந்த கான்செப்ட்ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த மாதிரி சென்சார் போர்டு வந்து இப்போ ஒரு டைரக்டர் எடுக்கிற கருத்தை வந்து ஒரு டைரக்டர் ஒரு நல்ல மெசேஜ் சொல்ல வராரா, அந்த படத்தை வந்து பார்க்காம அந்த படத்துல இருக்க சில சீனை மட்டும் பார்த்துட்டு இது வந்து ரொம்ப தப்பா இருக்கு. இப்போ இந்த மாதிரி சீனெல்லாம் தூக்க என்ன ஆகும்னா ஒரு 2 கட்டு 3 கட்டு ஒரு 5 கட்டு 10 கட்டுனா கூட பரவாயில்ல. 100 கட்டு 200 கட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜிப்சி படத்துக்கு ஏகப்பட்ட கட்டு. ஜிப்சின்னு ஒரு படம் நடிச்சேன்னு ஜிப்சியில 48 கட்டுனேன். லாஸ்டா எனக்கு தானே ஃபர்ஸ்ட் செஞ்சாங்க. ஜிப்சி படமும் ஒரு டீசெண்டா இருக்கும். சத்தி திருமுகன் படத்துக்குலாம் ஒரு 400 கட்டு 300 கட்டு கிட்ட கொடுத்தாங்க. சத்தி திருமுகன் மாதிரிலாம் ஒரு படம் எடுக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கு நீ அவ்வளவு கட்டு கொடுத்து அவன் அப்பவும் இந்த படத்தை நல்லா பிரசன்ட் பண்ணதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். இந்த சென்சார்ல பாதிக்கப்பட்ட பட லிஸ்ட்ல முக்கியமா சொல்லணும் நம்ம ஆன்டி இண்டியன் ஒரு படம் இருக்கு. நம்ம ப்ளூ சட்டை மாறன் சார் எடுத்திருப்பாரு. அந்த படத்துக்கு அந்த பேரே வைக்கவனா நானுங்க. படம் ரிலீஸே ஆகாது நாங்க அவ்வளவு கட்டு போறோம்னாங்க. அந்த படத்துக்கும் நிறைய பிரச்சனை கொடுத்தாங்க. மத அரசியலை பேசுற படம், ஒரு ஜாதிக்குள்ள இருக்க பிரச்சனையை பேசுற படம், தீண்டாமையை பத்திரிய பேசுற படம், இந்த அரசியலுக்கு எதிர்த்து பேசுற படம், இந்த மாதிரி பேசுற படங்களுக்கு தான் இவங்க எல்லாம் வந்து நிறைய பிரச்சனை கொடுக்குறது. ஒரு சாதாரண குப்பை படத்தை எடுத்துட்டு வாங்களேன் பிரச்சனை வராது. ஒரு சாதாரண டப்பா கமர்ஷியல் படத்தை எடுத்துட்டு வாங்களேன் பிரச்சனை வராது. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து ஒரு சார்பு தான் வந்து வேலை செய்யுது. ஏன்னா எல்லா படத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் தான் டெரரிஸ்டா காட்டுவாங்க. தமிழ்லயே முக்காவாசி படம் இருக்கு. ஏன் நம்ம ஜனநாயகன் படத்துல அதே தான் காட்டுறாங்க. அந்த படத்துக்கு சென்சார் வந்து கொடுக்க நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த படத்துக்கும் வந்து எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியாது. இந்த பிரச்சனை எல்லாம் எப்போ ஓய்வுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து எண்ட் ஆஃப் த டே அவங்க பார்த்து கொடுக்கறது தான் சர்டிபிகேட். அவங்க பார்த்து ஓகே சொன்னாதான் படமே ரிலீஸ் ஆகும். அந்த டீமை கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் சினிமா தெரிஞ்சவங்க அந்த டீம்ல கொஞ்சம் வைக்கலாம்னு ஆசைப்படுறேன். அவங்களுக்கு அரசியல் நல்லா தெரிஞ்சிருக்கு. அரசியல் பண்றது எப்படின்னு தெரிஞ்சிருக்கவங்க சென்சார் போர்டில் உட்காந்துருக்கும் போது சினிமா தெரிஞ்சவங்க இப்ப எப்படி ஹாலிவுட்ல ஜட்ஜெல்லாம் வந்து சினிமா நாலேஜ் இருக்க ஆளுங்க வைப்பாங்களோ அதே மாதிரி வந்து நீங்க வந்து சினிமா நாலேஜ் இருக்க ஆளுங்களை வந்து உள்ள வைங்க. எது நல்ல சினிமா எது கெட்ட சினிமாங்கிற புரிஞ்சுக்கிற தன்மை இருக்க ஒரு எக்ஸ் டைரக்டரையோ ஒரு எக்ஸ் ப்ரொடியூசரையோ ஒரு பெரிய பெரிய ஆளுங்களையோ ஒரு பெரிய ஆக்டரையோ அந்த மாதிரி ஆளுங்க நீங்க உள்ள வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். வெறும் அரசியல் தெரிஞ்சவங்க அரசியல் பண்றவங்க மட்டும் உள்ள வைக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் ஒரு சார்பு தான், ஒரே சார்பு தான் சென்சார் போர்டு வேலை செய்யுது. ஒரு சைடுக்கு மட்டும் தான் வேலை செய்யற மாதிரி இருக்கு பச்சையா சொல்லணும்னா. இன்னொரு சைடை வந்து ரொம்ப பொறுக்கணிக்கிற மாதிரி இருக்கு ஓப்பனா சொல்லணும்னா சென்சார் போர்டு. இந்த மாதிரி வந்து ஒரு அவார்டுக்கான மரியாதை, ஒரு சினிமாக்கான மரியாதை, அதுக்கான டெடிகேஷனுக்கான மரியாதை, எந்த மரியாதையும் இப்ப தரதில்லை. எவனுக்கு நீ சப்போர்ட் பண்ற உனக்கு அந்த மரியாதை. இப்ப இவனுக்கு சப்போர்ட் பண்ணா ஒரு மரியாதை, ஒரு அவார்டு, ஒரு எக்ஸ்பெக்ட். அவனுக்கு சப்போர்ட் பண்ணா உனக்கு வேற மரியாதை, அதிக பணம், அதிக அவார்டு. இந்த மாதிரிதான் வந்து இப்போ சினிமா ஓடுது என்ன பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ வந்து ஒரு ஓப்பன் எண்டிங் தான் கைஸ். ஏன்னா வந்து இந்த பிரச்சனை வந்து இப்போ முடியும் அப்போ முடியும்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா காலத்துல இருந்து இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இருக்க சில படங்களுக்கும் இது நடக்குது. ஸோ இது எப்போ முடியும் எப்போ மாறும் நமக்கு தெரியாது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.